யார் நீ? அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம நாட்டில் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொன்று தொட்டு இருந்துக்கிட்டே வருது. இந்த பக்தியை அடிப்படையாக வச்சு நிறைய சினிமாக்களும் வந்திருக்கு. அதில் வந்து நம்ம இப்போ வந்திருக்க ஒரு படம் வந்து கண்ணப்பா அப்படிங்கிற ஒரு படம். விஷ்ணு மஞ்சு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. முகேஷ் சிங் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு வர இந்த கண்ணப்ப நாயனார்னு ஒரு சரித்திரம் வந்து நம்ம தமிழ் மொழியில சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. இந்த கதைய தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனா, இது அடிப்படையில ஆந்திரால இருந்து வந்திருக்கு. ஏன்னா, இந்த இந்த படம் நடக்கக்கூடிய களம் வந்து காளகஸ்தி. ஆந்திரால இருக்கக்கூடிய காளகஸ்தி. அதனால காளகஸ்தியில இருந்து இந்த படம் வந்து கதை வந்து அங்க இருந்து வந்திருக்கு. வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல இந்த படம் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டுல கதை வந்து நடக்குது. அங்க வந்து சிவபெருமான் வந்து சொல்றாரு, "இங்க ஒருத்தர் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து என்னுடைய பக்தரா எதிர்காலத்துல மாறுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதைய ஆரம்பிக்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சின்ன குழந்தையா பிறக்குறாரு. அவர் வந்து அவருடைய பசங்களோட விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு குழந்தைய வந்து என்ன பண்றாங்க, உயிர் பலி குடுக்குறாங்க. உயிர் பலி குடுத்தா தான் அந்த 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 கிராமங்கள்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிறனால உயிர் பலி குடுக்குறாங்க. அதனால வந்து இவருக்கு வந்து நம்ம தின்னாவுக்கு வந்து அந்த கடவுள் மேலே வெறுப்பு உண்டாகிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா மாறுறாரு. பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. ஏன்னா கடவுள்னு ஒண்ணு இருந்தா அது வந்து உயிர் பலியை கேட்காது அப்படிங்கிற மாரி அவருடைய எண்ணம். இப்படியே அவர் வளர்றாரு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டம் எல்லாமே வந்து காட்டுல வரக்கூடிய 5 குழுக்கள். 5 குழுல ஒரு குழு இவரு. இதே மாரி இன்னும் 4 குழுக்கள் இருக்காங்க. 4 குழுக்கள வந்து குழுவுல வந்து ஒரு மதுபாலா வந்து இருக்காங்க. அவங்க அந்த ஒரு குழு மட்டும் முழுக்க முழுக்க பெண்களால நிர்வகிக்கப்படுற ஒரு குழுவா இருக்கு. 4 ஒரு என்ன சொல்றது, மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு. அவங்களுக்குன்னு சில சடங்குகள் இருக்கு. இப்படி அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாரி உயிர் பலி கேட்கக்கூடிய தெய்வத்த அ உயிர் மனித பலி குடுக்கக்கூடிய தெய்வத்த வந்து வணங்குறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் நம்ம தின்னாவும் வளர்றாரு. வளர்ந்து பெரியவன் ஆறாரு. அப்பயும் அவருடைய எண்ணம் வந்து மாறல. அது வெறும் கல்லு. அது கல்லு. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் வந்து தீவிரமா வந்து எல்லாத்துலயுமே வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்ற ஒரு மாரி ஒரு விஷயத்த வந்து நம்புறாரு. இந்த டயத்துல இவங்க மலைப்பகுதியிலேயே என்ன பண்றாங்க, வாயுலிங்கம்னு ஒரு லிங்கத்த வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு படித்த பண்டிதர் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருமே அந்த 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 லிங்கத்த தொடக்கூடாதுன்றதுக்காக, அந்த குழுல இருக்கக்கூடிய சிலரையே வந்து ஒரு தலைவரா வச்சிருக்காரு. யாரும் அந்த லிங்கத்த தொடுறதில்ல. இவர் மட்டும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல அந்த வாயுலிங்கத்த வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு வந்து கிளம்பி வருது. அந்த குழு முதல்ல வரும்போது, அதுல இருக்கக்கூடிய சில பேர வந்து அந்த மோதல்ல வந்து நம்ம தின்னா கொலை பண்ணிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த குழுவோட தலைவர் வந்து அந்த கோபத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இந்த குழுக்கள இந்த மலைவாழ் குழுக்கள அடிக்கிறதுக்காக அந்த வில்லன் குரூப் வந்து வர்றாங்க. அவங்களோட சண்டை போட்டு வில்லன வந்து காலி பண்றாரு நம்மளுடைய ஹீரோ தின்னா. அப்பேற்பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவருக்கும் இவர் தந்தைக்கும் சில முரண்பாடு ஏற்படுது ஒரு விஷயத்துல, ஒரு காதல் விஷயத்துல. அந்த காதல் விஷயத்துல இவர வந்து ஊர விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவருடைய காதலியும் என்ன செய்றாங்க, இவரோட சேர்ந்து ஊர விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, இவருக்கு பயங்கரமா பசிக்குது. அவர் காடு மலையெல்லாம் தேடுறாரு, எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய விளையாட்ட காமிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து செய்றாரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இது வந்து நாம கேட்டு பழகின ஒரு கதை தான். இத வந்து நம்ம இன்னும் அவங்க வந்து இப்படி சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ரன்னிங் டைம். ஆனா இந்த 3 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, முதல் 2 மணி நேரம் ஒரு சாதாரண ஒரு தெலுங்கு படம் பார்த்த எஃபெக்ட் தான் இருக்கு. தெலுங்கு படத்தில வரக்கூடிய ஒரு பரபரப்பான காட்சிகள், வில்லன் வர்றது, ஹீரோ வந்து அடிக்கிறது, ஸோ அளவுக்கு மீறிய கிளாமர் காட்சிகள், ரொம்ப நெருக்கமான காதல் காட்சிகள், இப்படி தான் இந்த படம் வந்து முதல் 2 மணி நேரத்த கடத்துது. முதல் 2 மணி நேரத்துக்கும் இந்த பக்திக்கும் பெரிய தொடர்பு இல்ல. இது வந்து பக்தி படமா இவங்க ப்ரமோட் பண்ணிட்டு, முதல் 2 மணி நேரம் வந்து பெரிய அளவுல பக்திக்காக அவங்க வந்து செலவு பண்ணல.
ஒரு சாதாரண ஒரு தெலுங்கு படம் மாரி தான் இருக்கு. ஆனா பெரிய அளவுல அது வந்து நமக்கு வந்து போர் அடிக்கல. ஓகே ஓரளவுக்கான படமா இருக்கு. கடைசி 45 நிமிடங்கள் தான் படம் வந்து ஒரு ஒரு கிளாசிக்காவே இருக்கு. அவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஒரு பக்தினா என்ன? ஒரு 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 பக்தனுக்கும், இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன? ஒரு பக்தி வந்து வரும்போது எப்படி வந்து ஒரு பக்தன் வந்து மாறுறான்? இறைவன் எப்படி அவர பார்க்குறான்? அப்படிங்கிறதெல்லாம் படத்தினுடைய கடைசி 45 நிமிடங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த 45 நிமிடங்கள்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு எல்லா சீனுமே. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவா நடிச்ச தின்னாவா நடிச்ச அந்த ஒரு விஷ்ணு மஞ்சு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா அவர் ஆரம்பத்திலருந்து நார்மலா தான் நடிச்சிருக்காரு. கடைசியில 1 மணி நேரம் அவரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த தின்னா சாதாரண ஆள் இல்ல. அவனை தாண்டி வாயிலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்ல. வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்ணு பட்டுருச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். அந்த 1 மணி நேரம் வந்து நம்ம பார்க்கணும்னா, முதல் 2 மணி நேரம் வந்து நம்ம சாதாரண ஒரு படத்த பார்க்குற மாரி தான் கடந்து போய் ஆகணும். இந்த முதல் 2 மணி நேரத்த அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொழில்நுட்பத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுத்திருக்க படம். சில இடங்கள்ல டெக்னாலஜி நல்லா இருக்கு. சில இடங்கள்ல வந்து நல்லா இல்ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்லாம் வந்து அவங்க கிரீன் மேட்ன்ற ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது செயற்கையா எடுத்ததும் நமக்கு தெரியுது. அதே மாரி ஃபில்டர் யூஸ் பண்ணி பகல் நேரத்த இரவா காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் தனியா தெரியுது. ஒரு ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒரு சில இடங்கள் வந்து நல்லா டார்க்காவும், இன்னொரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டாவும் இருக்கு இரவு நேர காட்சிகள்ல. இந்த மாரி சிலைய தப்புகள் வந்து தொழில்நுட்ப ரீதியா இந்த படங்கள் வந்து பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பக்திய பேசின படம். பக்தியா வாழ்ந்த ஒருத்தர பத்தி சொன்ன ஒரு கதை. இது வந்து ஒரு நாம ஒரு திரைக்கதை கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா நகர்ந்துகிட்டு இருந்தாலும், கடைசி 45 நிமிடங்கள் இந்த படம் வந்து நம்மள உட்கார வைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல வந்து படம் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நன்றி சொல்றாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லாலுக்கு. ஏன்னா அவர் சிறப்பு தோற்றம் பண்ணியிருக்காரு. மோகன் பாபுவுக்கு, அதே மாரி நம்மளுடைய நம்ம பிரபாஸுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. அவங்க தேங்க்ஸ் கார்டு போட விடாம ஒரே ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மொழிக்கும் தான். ஏன்னா, இவர் சொல்லக்கூடிய அந்த கண்ணப்ப நாயனாருடைய கதை வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. நம்ம தமிழ் மண்ல நடந்தது. இன்னைக்கு வந்து அந்த காளகஸ்தி அப்படின்ற பகுதி வந்து ஆந்திராவுடைய இருக்கலாம். ஆந்திராவோட எல்லை பகுதியில தான் அது இருக்கு. அங்க முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. இன்னைக்கும் தமிழர்கள் நெறைய இருக்காங்க. அங்க நடந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அத வந்து அவங்க வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் இல்ல, நெறையவே அவங்க இஷ்டத்துக்கு அந்த கதைய வந்து நெறைய காட்சிகள மாற்றியிருக்காங்க. இது வந்து நிச்சயமா அவங்க வந்து நம்ம நன்றின்றது தமிழர்களுக்கும், தமிழ் மொழிக்கும் அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா உண்மையான கதைக்கான ஒரு இது வந்து நம்ம ஒரு ஒரு ஆத்தர் வந்து நம்முடைய தமிழ் மொழியில தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவர் வந்து நன்றி சொல்லியிருக்கணும். அது போடாம விட்டது வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். மற்றபடி ஒரு 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 பக்தி படம். இன்னைக்கு சமகாலத்தில வந்து பக்திய வந்து பற்றிய பேசிய ஒரு படம் இது. சில வன்முறை காட்சிகள் நெறையவே இருக்கு. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை சீன்கள், கழுத்த வெட்டுறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே மாரி அளவு கடந்த ஒரு கிளாமர் காட்சியில அந்த ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அது தேவையா? அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குள்ளாகுது. இந்த ஒரு பக்தி படத்துக்கு பின்னணியில அவ்வளோ ஒரு ஒரு கிளாமரான காட்சிகள் வந்து தேவையா? அது இன்னும் தேவைப்படுது. சில காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபைட் சீனு, அதே மாரி வந்து ஒரு ஹீரோவும் அவருடைய லவ்வரும் வந்து பார்த்துக்கும்போது வாள் சண்டை போடுவாங்க. அந்த வாள் சண்டை வந்து ஒரு ரொமான்டிக்கா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு டைரக்டர். அதுவும் நல்லா இருக்கு. சிவன கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க நிமிலி ராணி? காது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோடிக்கை வைக்கணும்? அவங்களை எதுக்கு வணங்கணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு, பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. முதல்ல இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். ஸோ சில காட்சிகள் வந்து படத்துல வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோ முதல்ல சொன்ன மாரியே நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோவுக்கு அடுத்தபடியா நல்லா நடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. சிறப்பு தோற்றமா இருந்தாலும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு பிரபாஸ். அதுக்கு அடுத்து வந்து மோகன் பாபு நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல நடித்த எல்லா நடிகர்களும் கரெக்ட்டா தான் நடிச்சிருக்காங்க. நல்லா காஸ்டியூம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் முதல் 2 மணி நேரம் என்பது ஒரு சாதாரண தெலுங்கு படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வேற ஒரு களத்துக்கு நகருது. இந்த படம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. இந்த படம் இந்த மாரியான காட்சிகளை நான் சொல்றேன் இல்லையா, இந்த மாரி கிளாமர் காட்சிகளையும், சில வன்முறை காட்சிகளையும் ஒருவேளை தவிர்த்திருந்தால், அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படமாக இந்த கண்ணப்பா வந்து வந்திருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வெடுக்கார்.